இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தெய்வம் இல்லை. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் சிலுவையிலே ரத்தம் சிந்தி சாகவில்லை. இன்றைக்கும் இயேசுவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்காகவும் இயேசு சிலுவையிலே மரித்திருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த பூமியில வாழ்க்கை நிரந்தரம் இல்ல. நேற்று இருந்தவங்க இன்றைக்கு இல்ல, இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல. மரணம் எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். ஆனால் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. இயேசுவோடு கூட பரலோக ராஜ்யத்தில் இருக்க போகிறாயா அல்லது நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாயா என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு இல்லாமல் எந்த மனுஷனும் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு சொன்னார், நானே பரலோகத்துக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. இந்த இயேசுவை நீங்களும் உங்க தெய்வமாக, உங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வேதம் சொல்லுது, இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனார்கள். முதலாவது நீங்க ஒரு பாவி என்பதை உணர வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய பாவத்துக்கு பரிகாரமாய் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்து உங்க இருதயத்திலே உங்க பாவத்தை போக்கின இரட்சகராக, சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3, ரட்சிப்பு உண்டாக வேதம் சொல்கிறது, வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்துக்கு பரிகாரமாய் இயேசு சிலுவையிலே மரித்திருக்கிறார். இந்த இயேசுவே என்னுடைய பாவத்தை போக்கின இரட்சகர். இந்த இயேசுவை நான் சொந்த இரட்சகராய் தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய வாயினாலே அறிக்கையிட வேண்டும். அப்பொழுது உங்க வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டாகும். இயேசுவுக்கு பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல தகுதி உடையவர்களாய் மாறுவீர்கள். பிரியமானவர்களே,